டாக்டர் பிளஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த மூட்டு வலி அப்படிங்கிறது என்ன பண்ணாலும் குறையல. அதுவும் சமீப நாட்களாக ஒரு 53 வயது பெண்மணியை நான் பார்த்தேன். அவங்களுக்கு மூட்டுல வலி வீக்கம் இருக்கு. கொஞ்ச நேரம் நின்னா கூட எனக்கு இந்த வலி வீக்கம் அதிகமாயிடுது. எப்பொழுது இந்த மூட்டு வலி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு ஒரு காய்ச்சல் வந்தது டாக்டர். அந்த காய்ச்சலுக்கு அப்புறமா மூட்டுல கொஞ்சம் கொஞ்சமா வலி அதிகமாயிடுச்சு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு 1/2 மணி நேரம் நின்னா கூட எனக்கு வலி அதிகமா இருக்குது. பக்கத்துல ஒரு கோயிலுக்கு போகணும்னா கூட எனக்கு அந்த மூட்டுல வலி வீக்கம் அதிகமாயிடுது. ஸோ மூட்டை அசைக்கவே முடியல. முக்கியமா ஒரு ரெஸ்ட் கொடுத்துட்டு காலையில எழுந்தேன்னா என்னால அந்த மூட்டை அசைக்கவே முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த காய்ச்சல் வர்றதுக்கும் நம்முடைய மூட்டு வலிக்கும் என்ன சம்பந்தம்? யூஸ்வலா நம்ம உடம்புக்குள்ள இந்த காய்ச்சல் வர்றதுல வைரஸ் சம்பந்தமான காய்ச்சல்கள் தான் சமீப நாட்களா நிறைய வருது. இந்த கோவிட் இன்ஃபெக்ஷனுக்கு அப்புறமா விதவிதமான ஃப்ளூ காய்ச்சல்ஸ் நம்ம வர்றதை பாக்குறோம். ஸோ இந்த காய்ச்சல்ல இந்த வைரஸ் உள்ள போகும் பொழுது நம்ம உடம்புல சில ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஆன்டிபாடிஸ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம உள்ள அனுப்பக்கூடிய அந்த கிருமிகளோட புரதத்தை அது ஒரு நகல் எடுத்து அதற்கு எகைன்ஸ்டா தான் ஒரு ஆன்டிபாடியை உருவாக்கும். நிறைய சமயங்கள்ல இந்த புரதம் அப்படிங்கிறது நம்ம மூட்டுல இருக்கக்கூடிய கார்டிலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய குருத்தெலும்பு மாதிரியே அந்த புரதம் இருக்கிறதுனால நம்ம உடம்புல உண்டாகக்கூடிய அந்த ஆன்டிபாடிஸ் நம்ம மூட்டுகள்ல இருக்கக்கூடிய குருத்தெலும்புகளையும் ஒரு கிருமின்னு நினைச்சிட்டு தாக்கி அழிக்க ஆரம்பிச்சிடுது. அதனாலதான் காய்ச்சல் 2 நாள் தான் டாக்டர் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறமா இந்த மூட்டுகள்ல வலி அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. இப்போ ஒரு வருஷமா எனக்கு இந்த வலி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருக்கு. அது மட்டும் இல்லாம வீக்கமும் இருக்கக்கூடிய ஒரு நிலையை பாக்குறோம். இது இளம் வயது நபர்கள்லயுமே நம்ம பாக்குறோம். சமீபத்துல கூட ஒரு 30 வயது ஆண் தொடர்ந்து எனக்கு நிக்கக்கூடிய ஒரு வேலை தான். எனக்கு ஒரு காய்ச்சல் 2 நாளா தான் இருந்தது. அதுக்கப்புறமா நான் சத்தான ஆகாரங்கள் சாப்பிடாம விட்டுட்டேன். ஒரு நாளைக்கு நான் 10ல இருந்து 12 மணி நேரம் நிக்க வேண்டிய ஒரு வேலை எனக்கு. சோ இதை தொடர்ந்து எனக்கு மூட்டுல வலி வீக்கம்லாம் அதிகமா இருக்கு. இந்த காய்ச்சலுக்கு அப்புறமா தான் இந்த வீக்கம் வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி எல்லா வயதினரையுமே இந்த ஜுரத்துக்கு அப்புறமா வரக்கூடிய மூட்டு வலி அப்படிங்கிறது பாதிக்கிற மாதிரி இருக்கு. இல்ல ஆல்ரெடி அவங்களுக்கு மூட்டுல தேய்மானம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வலிகள் இன்னும் அதிகமா இருக்கிறத நம்ம பார்க்கலாம். மூட்டு தேய்மானத்தினால வரக்கூடிய மூட்டு வலிக்கும் அதே மாதிரி ஒரு காய்ச்சலை தொடர்ந்து வரக்கூடிய மூட்டு வலிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னா, சோ இந்த காய்ச்சல்னால வரக்கூடிய மூட்டு வலியில கண்டிப்பாக வீக்கம் இருக்கும். சோ தேய்மானத்தினால வர்றவங்கல சிலருக்கு வீக்கம் இருக்கலாம், சிலருக்கு வீக்கம் இருக்காது. ஆனால் இந்த காய்ச்சல் வரக்கூடிய மூட்டு வலியில கண்டிப்பாக மூட்டுல வீக்கம் இருக்கும். கொஞ்ச நேரம் நின்னா கூட மூட்டுல நல்லா ஒரு வீக்கம் வர ஆரம்பிக்கும். சோ இதற்கு என்ன சிகிச்சை முறைகளை நம்ம பண்ணலாம்? சோ காய்ச்சல்னால வரக்கூடிய இந்த மூட்டு வலியில அந்த வீக்கத்தை குறைக்கிறதுக்கு உடனடியா நல்ல சுக்க மிக்சியில போட்டு அரைச்சு அது கூட வெது வெதுப்பான பால் இல்லைன்னா முட்டையோட வெண்கரு சேர்த்து முட்டையில நல்லா பற்று மாதிரி போடலாம். ஸோ இந்த மாதிரி பற்று போட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு நம்ம கழுவிடுறது நல்லது. இன்னொன்னு மூசாமரம் அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். இந்த மூசாமரம் அப்படிங்கிறது கற்றாழையோட பால். இந்த பாலை நல்லா ஒரு காய வச்சு கொடுப்பாங்க. அது நல்ல ஒரு கரு நிறத்துல அது இருக்கும். சோ கரு நிறத்தோட ஒரு பிங்க்கும் சேர்ந்த மாதிரி இருக்கும். சோ இந்த மூசாம்பரத்தை வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிட்டு அது கூட முட்டை வெண்கருவோ இல்லைன்னா வெந்நீர் சேர்த்துட்டு முட்டையில கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கணும். ஏன்னா இந்த மூசாம்பரம் நல்லா பிடிச்சுக்கும். சோ முட்டையில கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா இந்த மூசாம்பரத்தை நம்ம பற்று மாதிரி போட்டோம் அப்படின்னா முட்டையில இருக்கக்கூடிய வீக்கம் நல்லா குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி கிராமப்புறங்கள்ல இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா எருக்கை இலை கிடைக்கும். இந்த எருக்கை இலையை எடுத்துட்டு நீங்க தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெயில நல்லா அதை ஒரு அப்பளம் பொரிக்கிற மாதிரி பொரிச்சு எடுத்துருங்க. அந்த மாதிரி பொரிச்சு எடுத்துட்டு அந்த எண்ணெய ஒரு பஞ்சுல அதாவது காட்டன்ல நீங்க நினைச்சிட்டு முட்டியில வச்சுட்டு அது மேல ஒரு நல்ல துணி வச்சு கட்டிடுங்க. இந்த மாதிரி ஒரு 2 மணி நேரம் அந்த எண்ணெய் முட்டியில இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த குருத்தெலும்புல இருக்கக்கூடிய வீக்கம் அதே மாதிரி முட்டியில இருக்கக்கூடிய அந்த ஒரு வலி இது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த சிகிச்சை முறைகளையும் நம்ம பயன்படுத்தலாம். இல்ல டாக்டர் இதெல்லாம் என்னால போய் வாங்க முடியாது அப்படின்னு சொல்றவங்க மகாராஜ தைலத்தை பயன்படுத்தலாம். இந்த மகாராஜ தைலம் மூட்டுல இருக்கக்கூடிய வலிகளை குறைக்கும். இது ரொம்ப நாள்
நாளா இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்கள் வந்து மகாராஜா கேப்சூல்ஸும் உணவுக்கு அப்புறமா வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது வலிகள் நல்லாவே வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஜுரத்துக்கு அப்புறமா ஒரு மூட்டு வலி இருக்கு, இல்ல ஆல்ரெடி எனக்கு ரொம்ப நாளா மூட்டு வலி இருக்கு, அதோட வீக்கமும் வந்து இருக்கு அப்படின்னா இந்த வகையான சிகிச்சை முறைகள் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து சொல்லுங்க. ஸோ இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.